assistant governors, district chairs, president secretaries, members and 3203 வந்து வந்திருக்கக்கூடிய ரோட்டரி மெம்பர்ஸ் அண்ட் என்னோட இணைந்து துணை வந்திருக்கக்கூடிய ரோட்டரி மெம்பர்ஸ் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் கார்த்தியை பற்றி. ஏன்னா நாங்கள் எங்களுடைய பழக்கம் வந்து கவர்னருக்கு அப்புறம் ஈரோட்டில் ஆரம்பித்தது எங்களது முதல் பழக்கம். ஸோ அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸில் அசோசியேட்டாக இருக்கிறத வந்து ஒரு சிலர் நாங்கள் வருவார். அதில் முத்தாய்ப்பாக வந்து அமெரிக்காவுக்கு போய் 24 நாள் வச்சு செஞ்சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எவ்வளோ சைலண்ட்ல இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை அழகாக வந்து வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு மாவட்ட ஆளுநர். அவருடைய ஆண்டில் நீங்கள் தலைவராகவும் செயலாளராகவும் கிராண்ட் ஷேராகவும் இருந்து இந்த மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த இருக்கிறீர்கள். ஸோ இப்போ கிராண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் சவீத் பாஷா அவர்கள் வந்து அழகாக எடுத்துரைத்தார். அந்த கிராண்ட் மூலியமா அதன் மூலியமா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னாரு. ஸோ அதன் மூலியமாக வந்து என்னென்னாலும் செய்ய முடியும், இதுவரை என்னென்னாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி விளக்க நம்மை சேர்ந்து இருக்கிற கார்த்திக் அவர்கள் இருக்கிறார். அப்ப நாம என்னதான் பேசணும் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய அன்பு நண்பர், என்னுடைய அன்பு நண்பர் கவர்னர் கார்த்தி அவர்கள் வந்து குட்டி கதைகளை பேசி மயக்குவதில் வல்லவர். ஸோ அவருடைய இடத்திலேயே வந்து நானும் சில குட்டி கதைகளை சொன்னால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சிறு எண்ணம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி கதைகளை மட்டும் கூறி முடித்துக் கொள்ள இருக்கிறேன். ஒன்று, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. ராஜானா தெரியும், அவர் வந்து மாசம் காட்டுக்கு வேட்டையாட போவார். ஏன்னா அவருக்கு வந்து டைம் பாஸுக்காக வேட்டையாட போவார். ஸோ அப்படி மாசம் போகக்குள்ள அவர் படையோட போகக்குள்ள பார்த்தா ஒரு 40 வயது மதிக்கத்தக்க மனிதர் அவர் வந்து விறகு மூட்டையை வந்து வெட்டி தலையில சுமந்துட்டு வராரு. 2 தடவை பார்க்குறாரு, 3வது தடவை கூப்பிடுறாரு. இப்படியே வந்துட்டு இருக்கானே, எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கானே, என்னப்பா என்ன எங்க கொண்டு போறேன் அப்படிங்கிறது. இல்லை சார், இங்க இருக்கிற விறகலை வெட்டி அரசியல் இருக்கிற விறகலை வெட்டி நான் வந்து ஊருக்குள்ள போய் கறியாக்கி அந்த கறியை வந்து ஊருக்குள்ள வந்து வித்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது சொன்னோடனே அரசுக்கு வந்து ஒரு இறக்கம். சரி, உடனே அமைச்சரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இந்த அமைச்சர் இருப்பார், இந்த மலை வேண்டாம், அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து நீ எடுத்துக்கோ, அந்த இடத்தையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய மரங்களையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுறாரு. இவருக்கு ஓகே, இந்த பக்கம் வரானு ஒரு வேட்டையாடு வரானு இந்த பக்கம் வரானு சொல்றான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அடுத்த மலைக்கு போய் இதை வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து அடுத்த 2 மாசம் கழிச்சு 3வது மாசம் அந்த மலைக்கு போறாரு.